அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகப்படியான இபாதத்திலும் இறைவனை நெருங்கக்கூடிய அந்த வழிகளையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய விசாலமான கருணையையும் அருளையும் நிறைவாக இந்த மாதத்தில் நம் எல்லோருக்கும் தரட்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா என்ற தலைப்பிலே ரமதானிலே தினசரி உங்களோடு நான் ஒரு சில நபிமொழிகளோடு சந்திக்கப் போகிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எத்தனையோ பல விஷயங்களை முக்கியத்துவம் படுத்தி அதனுடைய மகிமையை, அதனுடைய முக்கியத்துவத்தை சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அலா உஹ்பிருக்கும் அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் ஒன்று அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தரட்டுமா என்று கேள்வி தொனியில் கேட்டு அதற்கு பிறகு சஹாபாக்களிடத்திலிருந்து பதிலை வாங்கி அவசியம் சொல்லுங்கள், அவசியம் நீங்கள் அறிவியுங்கள் என்று சஹாபாக்கள் சொன்னதற்கு பிறகு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயத்தை அறிவித்து தந்திருக்கிறார்கள். அந்த ஹதீதுகளை முடிந்த அளவுக்கு அதனுடைய செய்திகளை உங்கள் காதுகளில் உள்ளங்களில் கொண்டு சேர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அதனுடைய முக்கியத்துவத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையிலே சில விஷயங்களை நான் தினசரி உங்களோடு இந்த ரமதானிலே இந்த காணொளிகளின் வழியாக உங்களை சந்திக்கப் போகிறேன். உங்களுக்கு அந்த செய்திகளை அறிவித்து தரப்போகிறேன். அதிலே முதல் விஷயமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஃதல மினஸ் ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸதகதி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரட்டுமா, நான் சொல்லித்தரக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் பின்பற்றுவது என்பது தொழுகையை விட, நோன்பை விட, தான தர்மங்களை விட முக்கியமானது, அதைவிட சிறப்பானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபரதான தொழுகை, ஃபரதான நோன்பு, ஃபரதான ஜக்காத் என்ற கண்ணோட்டத்தில் இல்லாமல் அறிஞர் பெருமக்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். நஃபிலான நோன்பு, நஃபிலான தொழுகை, நஃபிலான தான தர்மங்கள் இதையெல்லாம் விட மேன்மையானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரப்போகிற இந்த விஷயம். என்னது அது? தொழுகையை விட மேலானதா, நோன்பை விட மேலானதா? தொழுகையில்தான் என் கண் குளிர்ச்சி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நோன்பு அதற்கு கூலி எல்லாம் கிடையாது, ஈடு இணையே கிடையாது. அது எந்த நோமானாலும் சரிதான், அதற்கு கூலி அல்லாஹு தான். சதகா, அல்லாஹுவின் கோபத்தையே அணைக்கக்கூடிய ஒரு மகத்தான செயலாச்சே. இந்த மூன்றையும் விட சிறப்பான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், அதுதான் இஸ்லாஹு தாத்தில் பைன், இருவர்களுக்கு இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்துவது, ஒற்றுமையை மலரச் செய்வது, பிரிந்து கிடக்கக்கூடிய இரண்டு குடும்பத்தை அல்லது தனிநபர் இருவரை அல்லது சமூகத்தை, நண்பர்களை இணைத்து வைக்கக்கூடிய அந்த வேலையை நீங்கள் செய்வது தொழுகையை விட, நோன்பை விட, தான தர்மங்களை விட அல்லாஹ்விடத்திலே மேன்மையானது என்று சொல்லி மட்டும் முடிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, முக்கியமான ஒரு செய்தி, சேர்த்தி வைப்பதினால்தான் இவ்வளவு நன்மை, இதற்கு நேர்மாறாக பிரித்து வைப்பது, இருவர்களுக்கிடையிலே பிளவு ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது, இரு குடும்பங்களை சிதைப்பதற்கு காரணமாக இருப்பது, இரு சமூகங்களுக்கிடையிலே பிளவுபடுத்திருப்பது இருக்கிறதே, இதுதான் மிகப்பெரிய ஆபத்து, அழிவு என்றார்கள் பெருமானார். மழித்துவிடும் என்றார்கள். இந்த வார்த்தையை சொல்லி சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மழித்தல் என்றால் உங்கள் தலையின் முடியை அல்ல, உங்களுடைய மார்க்கத்தையே மழித்துவிடும். லா அகூலு தஹ்லிகு ஷஅர வலாக்கின் தஹ்லிகு தீன், மார்க்கத்தையே அழித்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம், சேர்த்தி வைப்பதினால், சமாதான உறவு மேற்கொள்வதனால், இருவருக்கிடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதனால் கிடைக்கக்கூடிய நற்பலனையும் சொல்லிவிட்டு, இதற்கு நேர்மாறாக பிரிப்பதினால் ஏற்படக்கூடிய ஆபத்தையும் அபாயத்தையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் அழகாக எடுத்து எம்புகிறது, அஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரர் இருவர்களுக்கிடையிலே ஏதாவது பிணக்கு ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் அவர்களுக்கிடையிலே சமாதான உறவை ஏற்படுத்துங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும்
இல்லா மன் அமர பிஸ்ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். எத்தனையோ ரகசியங்கள் பேசப்படுகிறது, ரகசியங்களிலெல்லாம் எந்த நன்மையும் கிடையாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் 3ஐ தவிர இல்லாமன் அமர பிஸ்ஸதகத்தின், நல்ல விஷயங்களை தான தர்மங்களை ஏவக்கூடிய அந்த ரகசியமாக தான தர்மம் செய்கிறதுக்கு சொல்கிறது. அவ் மஅரூஃபின், நல்ல காரியத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி உண்டான ரகசிய பேச்சுகள். ஒ இஸ்லாஹி பைனன் நாஸ், இருவருக்கிடையிலே சமாதானத்தையும் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பேசப்படக்கூடிய ரகசியங்கள். இந்த ரகசியங்களில் குற்றம் இல்லை, இதிலே தவறில்லை. இதை தாண்டி மற்ற ரகசியங்கள் எல்லாம் வீண் வெத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் ஒருவர் இந்த ரகசியத்திற்காக வேண்டி, இந்த காரியங்களுக்காக வேண்டி ரகசியம் பேசுகிறாரோ, நிச்சயமாக ஃபஸௌஃப உதீஹி அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது, மகத்தான நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர்களுக்கிடையிலே ஏற்பட்ட அந்த அந்த இணைப்புக்காக பிளவுபட்டு கிடந்த இருவரை, சமூகத்தை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி நபிகள் போனார்கள். ஜமாத்தினுடைய தொழுகைக்கு வருவதற்கு கூட தாமதமாகி போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஜமாத் எனக்கு தாமதமானதற்கு காரணம், இந்த தொழுகைக்குரிய இந்த நேரம் எனக்கு தாமதமான காரணம், இந்த குறிப்பிட்ட இருவர்களுக்கிடையிலே ஏற்பட்ட பிளவு, அதை ஒற்றுமைப்படுத்தி அவர்களுக்கிடையிலே சமாதானத்தை ஏற்படுத்த எனக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் பிடித்து விட்டது ஆகிவிட்டது. எனவே தான் இந்த தாமதம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபா தோழருக்கு சொன்னதாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஜமாத் தொழுகைக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க சொன்ன நபிகள் இருவர்களுக்கிடையிலே ஏற்பட்ட பிணக்கினால், பிளவினால், பிளவுபட்டு கிடந்த அந்த மக்களை சமாதானம் செய்வதற்காக வேண்டி அதற்கு கூட தாமதித்திருக்கிறார்கள் என்றால் இங்கே அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதே போன்று கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்ட அந்த பிளவை பற்றி குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கிடையிலே வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅஸு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா இன் யுரீதா இஸ்லாஹை யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. கணவன் மனைவி என்ற இரண்டு நபர்கள் பிரிந்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு கருத்து வேற்றுமை அல்லது ஏதோ ஒரு மனஸ்தாபம், இவர்களுக்கிடையிலே இந்த பிளவாகவே ஆகிவிடக்கூடாது. இதை இணைப்பதற்கு நீங்கள் நினைத்தால் கணவன் தரப்பிலிருந்து ஒருவர், மனைவியின் தரப்பிலிருந்து ஒருவர், இருவரையும் இணைத்து நீங்கள் சமரசம் செய்வதற்காக வேண்டி அனுப்பி வையுங்கள். அல்லாஹ் அதுக்கடுத்து சொல்கிறான், வெறும் சமரசம் மட்டும் சொல்லலை, யுரீதா இஸ்லாஹை யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. ரெண்டு பேரும் போகிறாங்கல்ல, அந்த போகிறவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கணும்னா, எப்படியாவது இந்த வீட்டுக்காரையும் பொஞ்சாதியும் சேர்த்து வச்சிடணும், எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைச்சி வச்சிடணும் அப்படின்ற எண்ணத்தில் போனால் அந்த அந்த நிலையை ஏற்படுத்த முயற்சித்தால் அல்லாஹ் அதற்கு வாய்ப்பை வழங்குவான். போகக்கூடிய ரெண்டு பேர்த்துக்குமே அந்த எண்ணம் இல்லை, அல்லது யாரோ ஒருத்தருக்கு இது அப்படி பிரிஞ்சதாகவே இருக்கட்டும், மொத்தமாக அறுத்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சிந்தனையோ, அல்லது ஏனோ தானோ என்ற நினைப்பிலோ, அல்லது ஏதோ நம்மளை போட்டாங்க பொறுப்புக்கு, போய் முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம், சரி வந்தால் சேர்த்தி வைப்போம், இல்லைன்னா அறுத்து விட்டுருவோம் அப்படின்ற சிந்தனையில் போனால் இருவர்களுக்கு இடையிலே இணைப்பு வருவதற்கு தாமதமாகும் அல்லது வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். குர்ஆன் சொல்லுகிறது, உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே வரலாற்று செய்தி இருக்கிறது, கணவன் மனைவிக்கு இடையிலே பிளவு, அந்த பிளவை சரிபடுத்துவதற்காக வேண்டி இரண்டு தரப்பிலிருந்தும் இருவரை சமரசம் பேசுவதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு. போயிட்டு வந்து ரெண்டு பேரும் சொன்னாங்களாம், ஹலீஃபா அவர்களே சரிபடுற மாதிரி தெரியல, ரெண்டு பேரும் முறுக்கிக்கிட்டு இருக்காங்க, எனவே இது சுத்தப்படாத போல தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இருவரையும் கண்டித்தார்களாம். அல்லாஹ் சொல்லுகிறான், போகக்கூடிய சமரசம் பேசக்கூடியவர்களிடத்திலே அந்த சமரசம் செய்து இவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான்னு சொல்லி. இப்போ உங்கள் சிந்தனையில் அது இல்லையா? ஏன் உங்கள் சிந்தனையில் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுன்ற நினைப்பு இல்லை? ஏன் சமரசம் செஞ்சு வைக்கணுன்ற எண்ணம் முழுமையாக இல்லை? உங்கள் சிந்தனையை சிறப்பாக்கிட்டு உங்கள் எண்ணத்தை சரி பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் போங்க, இப்போ போய் பேசுங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்கள், அந்த ரெண்டு பேருக்கு இடையில் சமரசம் ஏற்படுதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்டித்து இவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் எண்ணத்தை சரி செய்து கொண்டு எப்படியாவது அந்த பிள்ளைகளை சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைப்பில் போனாங்க. அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை கொடுத்தான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை முதலில் போகக்கூடிய நபருக்கு இருக்க வேண்டும். பிளவுபடுத்தி விட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக அரசியல் களத்திலே சமுதாயத்தை ஒன்று சேர விடாமல் சிலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா?
இவங்க எல்லாம் ஒன்று செஞ்சாங்கன்னா பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்றதுக்காக வேண்டி பிரித்து பிரித்து விடுறான். நம்மாலே அதிலே பல சமயங்களிலே இரையாகி போய்விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. பொய் சொல்வது கூடவே கூடாது, அப்படி தானே? எந்த இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் 3 இடத்துல பொய் சொல்கிறத அனுமதிச்சாங்க. அந்த 3 இடத்துல முக்கியமான இடம் இஸ்லாஹு தாத்தில் பைன், இருவருக்கிடையில் ஏற்பட்ட சண்டை பிளவு, இதை சமாதானம் செய்து வைப்பதற்காக வேண்டி, சமரசம் செய்து வைப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லியாவது, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை பற்றி அவரிடத்துல நல்ல விதமாக பொய் சொல்கிறது, அவரை பற்றி இவர் இடத்துல நல்ல விதமாக பொய் சொல்கிறது, இல்லாத பொல்லாததை தூக்கி போட்டு 4 பிட்டை சேர்த்து போட்டு ஏற்கனவே இருந்த பிளவுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிளவாக்கிடக்கூடாது. நல்ல விஷயத்தை சொல்லி 2 பேருக்கு இடையிலே இணக்கி வைத்தல், இணைப்பு பாலத்தை உருவாக்குதல். அந்த இணைப்பு பாலம் உருவாக ஒரு பொய்யானாலும் பரவாயில்லை, அவர் பொய் சொல்லவில்லை, என் மீ ஹைரா, நல்லதை தான் சொல்லுகிறார், அவர் செய்யக்கூடிய காரியம் நல்லதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள். எனவேதான் அன்பு பெருமக்களே, இன்றைக்கான செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒன்று சொல்லித் தரட்டுமா? தொழுகையை விட, நோன்பை விட, தான தர்மங்களை விட மகத்தான ஒரு அமல் இருக்குமேயானால் அது என்னவென்றால், பிளவுபட்டு கிடக்கக்கூடிய இருவருக்கிடையிலே அல்லது இரு குடும்பங்களுக்கிடையிலே, இரு சமூகங்களுக்கிடையிலே, இரு ஊருக்கிடையிலே, 2 மஹல்லாக்களுக்கிடையிலே நீங்கள் இணைப்பை ஏற்படுத்தி சமாதான உறவை கொண்டு வாருங்கள், சமரசம் செய்யுங்கள். இது தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காக்களை விட அதிக நன்மையை உங்கள் ரப்பிடத்திலே பெற்றுத்தரும் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ரமதானுடைய முதல் நாளில் உங்களுக்கு முதல் செய்தியாய் இதை உங்கள் கவனத்திலே பதிவு செய்கிறேன். யோசிப்போம், இதை பின்பற்றுவோம். வல்ல அல்லாஹினுடைய மகத்தான கருணையை இந்த ரமதானின் வழியாக அதிகம் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் நாம் இணைப்பு பாலமாகவே இருப்போம். எந்த ஒரு காலகட்டத்திலும் பிளவுக்கு காரணமாகிவிட வேண்டாம். 2 விஷயத்தை ஒரு தைக்கக்கூடிய மனிதர் பயன்படுத்துகிறார். ஒன்று கத்திரிக்கோல், இன்னொன்று ஊசி. நாம் எப்பொழுதும் ஊசியாக இருக்க வேண்டும். பிரிந்த 2ஐ அந்த ஊசி இணைக்கிறது. ஆனால் கத்திரிக்கோளாக ஒரு காலம் ஆகிவிடக்கூடாது. கத்திரி ஒன்றாக இருந்த ஒரு துணியை 2ஆக கிழிக்கிறது. ஊசியாக நாம் வாழ வேண்டுமா அல்லது கத்திரிகளாக வாழ வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் சிறந்த சிந்தனையையும் சிறந்த எண்ணத்தையும் அதன் வெளிப்பாடாய் சிறந்த செயல்களையும் நம் வாழ்வில் வளரச் செய்வானாக. அதற்கு இந்த ரமதானை காரணமாக்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.